அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஜூலை 22ஆம் தேதி பிரபல இந்தி பின்னணி பாடகர் முகேஷ் பிறந்த தினம் என்று பிரபல இந்தி திரைப்பட பின்னணி பாடகரும் நடிகருமான முகேஷ் சந்த் மாத்தூர் பிறந்த தினம் என்று டெல்லியில் நடுத்தர வகுப்பு பஞ்சாபி குடும்பத்தில் 1923 பிறந்தார். தந்தை பொறியாளர். வீட்டில் அக்காவுக்கு இசையாசிரியர் பாட்டு சொல்லிக் கொடுப்பதை பக்கத்து அறையில் இருந்து கேட்டு சிறுவனுக்கு இந்த ஆர்வம் தொற்றிக்கொண்டது. பாடல்களை ஆர்வத்தோடு கேட்பான். பிரபல பாடகர் KL சேகல் பாடல்கள் என்றால் இவருக்கு உயிர். அவரைப் போலவே பாடுவான் சிறுவன். 10ஆம் வகுப்பு முடித்ததும் டெல்லியில் அரசு வேலை கிடைத்தது. அலுவலக பணி முடிந்த பிறகு பாடல்களை பாடி பாடி பழகுவார். சகோதரி திருமணத்தில் இவர் பாடிய போது தூரத்து உறவினரும் பிரபல நடிகருமான மோதிலாலை இவரது குரல் வசீகரித்தது. இவரை தன்னுடன் மும்பைக்கு அழைத்து சென்று பண்டிட் ஜெகநாத் பிரசாத்திடம் சங்கீதம் கற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்தார். திரையுலகில் பாடகராக சாதிக்க வேண்டும் என்ற வைராக்கியம் நாளுக்கு நாள் வலுவடைந்தது. 1941 நிர்தோஷ் என்ற படத்தில் நடிக்கவும் பாடவும் வாய்ப்பு கிடைத்தது. பெஹலி நர்ஸ் படத்தில் இவர் பாடிய தில் ஜல்தா ஹை தோ ஜல்னே தே பாடல் மூலம் பிரபலமானார். 1948 வெளிவந்த மேலா திரைப்படத்தில் இசையமைப்பாளர் நிசாத்தை அலி உதவியுடன் தனக்கென்ற தனிப்பாணியை வகுத்துக்கொண்டு 1948 வெளிவந்த மேலா திரைப்படத்தில் இசையமைப்பாளர் நௌசத் அலி உதவியுடன் தனக்கென்ற தனிப்பாணியை வகுத்துக்கொண்டு முத்திரை பதித்தார். அனுராக் போன்ற படங்களில் நடித்தார். எதிர்பாராத அளவுக்கு ஜொலிக்காதால் மீண்டும் பாடகராக களமிறங்கினார். 1958 தொடர்ச்சியாக பல வெற்றி படங்களில் பாடி பின்னணி உலகில் தனி இடம் பிடித்தார். ராஜ் கபூரின் ஏறக்குறைய அனைத்து பாடல்களிலும் இவர்தான் பின்னணி பாடினார். இவரை ராஜ் கபூரின் குரலாகவே மக்கள் பார்த்தனர். ஆவாரா, ஸ்ரீ